ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான ஒரு லஞ்ச் மெனு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பாசுமதி அரிசி வந்து முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இந்த ஜீரா ரைஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து பாசுமதியில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் நம்ம வீட்டில் எப்போயுமே பண்ணுற நார்மல் ரைஸ்லேயும் கூட நம்ம ஜீரா ரைஸ் பண்ணலாம். ஆனாலும் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கணும், வீடியோக்காக நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பாசுமதி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு சைடிஷாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ராஜ்மாவில் ஒரு கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். நான் வந்து இந்த டம்ளரில் ஒரு 100லேருந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ராஜ்மா எடுத்துக்கலாம். கருப்பு வெள்ளை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இது ஒரு 150 கிராம் இருக்கும். ராஜ்மாவை நம்ம 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வறுத்து உடனே வேக வச்சு தான் இன்றைக்கி கிரேவி பண்ண போகிறோம். இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மணம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த வறுக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே வெந்துடும். அதுக்காக தான் நம்ம வறுத்து வேக வைக்கிறோம். நம்ம ராஜ்மாவை வறுக்க பார்த்திங்கன்னா அது வந்து கலர் வந்து நல்லா சைனிங்காக மாறி வரும் பாருங்கள். அந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ராஜ்மாவை கழுவி எடுத்தாச்சு. இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, இது போல் 2 துண்டு பட்டை, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா முங்குற அளவுக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சாச்சு. ஒரு 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ராஜ்மாவை வேறு அடுப்புக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ரைஸ் வந்து தாளித்து விட்டுறலாம். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் நான் வந்து பாஸ்மதி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இதுக்கு அதிக பொருளே தேவைப்படாது, கம்மியான பொருள் தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பச்சை மிளகாய் 4, சீரகமும் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். அரிசியை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் அரிசியை வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசிக்கு வந்து 1க்கு 1 தான் ஊற்றுவோம். அதே போல் தான் இதுக்கு ஊற்ற போகிறோம். அப்போ தான் உதிரியாக இருக்கும் ரைஸ். 1.5 போட்டோம் இல்லையா, அதுக்கு தண்ணி 1, அப்புறம் ஒரு அரை டம்ளர், 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ தேவையான உப்பு, அவ்வளோதான். உப்பு போட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கிளறி விட்டுட்டு லைட்டாக உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸ்க்கும் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. அதே சமயம் நம்மளோட ராஜ்மா வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு வேக வச்சாலே சூப்பராக வெந்துடும். இப்போ இதை நீங்கள் மசிச்சு விட்டுக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா இன்னும் குலைவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 2 விசில் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா நல்லா குலைவாக வந்துடும். ஆனாலும் இது நல்லா தான் வெந்திருக்கு. நம்ம குழம்பு தாளித்து விட்டு அதில் கொஞ்சம் நேரம் வேகும் பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா குலைவாக வெந்துடும். அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 7 விசில் 8 விசில் விட்டு நம்ம இறக்கிட்ட நம்மளே சூப்பராக வெந்துடும். இப்போ நம்ம வந்து கிரேவி வந்து தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து கிரேவி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கிட்டால் போதும். நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அரைச்சி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா தக்காளி, அதையே சேர்த்துடலாம்.
தக்காளி ஊற்றினதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து இந்த ட்ரை மாங்காய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இது. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மசாலா வதங்கி அந்த தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியோட தண்ணி வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச இந்த ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். பிரிஞ்சி இலை அந்த பட்டை கிராம்பு எல்லாம் அப்படியே சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். அடுத்து தேவையான உப்பு. நம்ம பயறு வேக வைக்கிறப்போ உப்பு சேர்க்கவே இல்லை, அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கிரேவி பக்குவத்துக்கு தான் இருக்கணும். அதனால் தண்ணியெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. நம்ம ராஜ்மா வேக வைக்கிறப்பயே தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி தானே வேக வச்சுருக்கோம், அந்த தண்ணியே இதுக்கு போதும். அதனால நான் வந்து இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் வேக வைக்கிற ராஜ்மாவில் தண்ணி மொத்தமாக வடிஞ்சிருச்சு, தண்ணியே கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் வந்து 1 டம்ளர் 1/2 டம்ளர் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம ராஜ்மா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை எப்பயுமே கீழே ஊற்றிடக்கூடாது. நம்ம கிரேவி செஞ்சாலோ குழம்பு செஞ்சாலோ அதில் தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டாச்சு, உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். கிரேவி வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம ரைஸ் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையவே இல்லை, அதே சமயம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதேனால நம்ம சும்மா போட்டு கிளறிக்கிட்டும் இருக்க வேண்டாம், ஏன்னா உடஞ்சி போயிடும் இல்லையா, அதனால சும்மா கிளற வேணாம், நம்ம சாப்பிட்றப்ப மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை விட இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கோ ஊற்றி சாப்பிட்றதுக்கோ நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்துக்காக, ஜீரா ரைஸ்க்காக மட்டும் இல்லை, இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம நெய்ச்சோரெல்லாம் செய்வோம் பார்த்திங்களா, அதுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் பூரியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கும் இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இத்தனைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம ஜீரா ரைஸும் ரெடி ஆகிருக்கு, ராஜ்மா கிரேவியும் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து பரிமாறிக்கலாம். ரொம்ப ஈஸியான ருசியான ஜீரா ரைஸ் அப்புறம் ராஜ்மா கிரேவி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ராஜ்மா கிரேவி, ரெண்டுக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் ஜீரா ரைஸும் அப்புறமா ராஜ்மா கறியும் செஞ்சு பாருங்கள், சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.